என்னுடைய பெயர் ஆர் செல்வக்கண்ணன். நான் கரூர் மாவட்டம் காப்பரமத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எங்களுடைய பள்ளி தமிழக அளவில் ISO 9001:2015 சர்வதேச தரச் சான்றிதழ் பெற்ற முதல் பள்ளி. இதை தாண்டி ஜப்பான் நாட்டினுடைய 5S என்னும் விருதை அகில இந்திய அளவில் பெற்ற முதல் அரசு பள்ளி எங்களுடைய பள்ளி தான். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிட்டு வருது. ஆனால் எங்களுடைய பள்ளியில் ஆண்டுக்கு ஆண்டு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. இது காரணம் நவீன தொழில்நுட்பங்களை அனைத்தையும் பள்ளிகளில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதை தாண்டி அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் நான் ஸ்கூலில் பண்ணியிருக்கோம். இப்போ பாடத்திட்டங்களில் மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டங்களில் 1, 6, 9, 11 வகுப்புகளில் QR கோட் அப்படிங்கிற குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை மாணவர்களுக்கு நம்ம காமிக்கணும். அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கிறதுனால மொபைலில் காமிச்சு அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியறதில்லை. நாங்கள் இதுக்காகவே குரோம்காஸ்ட் அப்படின்னு ஒரு டிவைஸை ப்ரொஜெக்டரில் டிவிலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சு நேரடியாக நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே நேரடியாகவே ப்ரொஜெக்டருக்காகவோ அல்லது டிவிக்கோ மாற்றிடுறோம். அப்போ பெரிய திரையில் மாணவர்கள் பார்க்கும்போது அவங்களுடைய கவனச்சிதறல் இல்லாமல் 100% கற்றல் திறன் அவர்களுக்கு ஏற்படுது. ஆசிரியர்களுக்கான வேலைப்பளுவும் குறையுது. மாணவர்களுடைய கற்றல் திறனும் அதிகரிக்கிறது. கவிதா, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காப்பரமத்தி இடைநிலை ஆசிரியர். எங்கள் காப்பரமத்தி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பார்த்திங்கன்னா 5 வகுப்பறைகளையுமே இப்போ நவீன தொழில்நுட்பத்துக்கு மாற்றிக்கிட்டோம். ஏன்னா மாணவர்கள் கரும்பலகையும் வெறும் ஆசிரியர்களோட வெறும் சொற்பொழிவும் கேட்ட மாதிரியே இருந்த சூழலை மாற்றி இன்றைக்கி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நவீன தொழில்நுட்பம் அவன் என்ன வீட்டில் பயன்படுத்துகிறானோ யூடியூப் வீடியோஸ்லேருந்து மற்ற கல்வி சார்ந்த எல்லா வீடியோக்களையும் நாங்கள் மாணவர்களுக்கு காட்டுறதுக்கு எல்லா வித வசதிகளையும் ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த கற்றல் வழியை பார்த்தீங்கன்னா இப்போ புதிய பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா QR கோட்ஸ் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி அதையும் யூடியூப் வீடியோஸாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடியோக்களையும் எங்களோட நவீன தொழில்நுட்பத்தின் வழியாக மாணவர்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். அப்புறம் 4வது 5வது வகுப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சமூகவியல் பாடங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் கொண்டு போய் காட்டுறதோ அல்லது ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ தான் செஞ்சு காட்டுறதை விட ஒரு முன்னே எப்படி நம்ம ஒளியும் பார்க்குறது எப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வோ ஒரு வெள்ளிக்கிழமையான ஒடியாந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ மாணவர்களுக்கு மத்தியில் இந்த யூடியூப் வீடியோஸ் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கனால அதை எப்படி மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கல நம்ம எங்களோட அந்த நவீன தொழில்நுட்பத்தில் செல்ஃபோனை அப்படியே டைரெக்டாக ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணியோ அல்லது ஸ்மார்ட் போர்டில் கனெக்ட் பண்ணியோ மாணவர்களுக்கு பாடங்களை அதன் வழியாக சொல்லித்தரோம். எப்படின்னா இப்போ ஒரு செரிமான மண்டலம் எப்படி உணவு செரிக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாய் வழியாக உணவு உள்ளே போய் எப்படி குடல் பகுதியிலெல்லாம் போய் செரிக்கிறதுங்கிற வீடியோவை ஒரு மருத்துவர் மாணவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாரோ அதே அளவுக்கு எங்கள் மாணவர்களும் வீடியோஸ் வழியாக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சமூகவியல் பாடங்களுக்கும் அப்படி தான். ஒரு மேப் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான பகுதி, அதில் எந்த நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத விட அது அப்படியே 3D 4D டைமென்ஷனில் நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா வீடியோக்கள் வழியாக காட்டுறோம். அதனால மாணவர்கள் மத்தியில் உற்சாகம் இருக்குது, கவனிப்பு இருக்குது, அமைதி இருக்குது. அதேமாரி அவங்களோட ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுங்கிறத நாங்கள் இப்போ கண்கூட பார்த்துட்ருக்கோம். அதை எவால்யூட் பண்ணையிலேயும் எங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த பாடங்கள் எல்லாமே மாணவர்கள் மத்தியில் நல்லாவே சென்று சேர்ந்திருக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஆர்வமாக சந்தோஷமாக வர்றாங்க மாணவர்கள். சத்தியம் டிவியில் 22,000 வியூஸ் வந்துச்சு. நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு அதெல்லாம் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தா ஃபுல்லாக எழுதியே போயிட்டு இருக்கும். படங்கள் எல்லாமே இரட்டையர்களாக இருக்கும். 2 மடங்கள் எல்லாமே இரட்டையர்களாக இருக்குன்னு சொல்கிறாரு. புரியுதா? What about the numbers which are not multiples of 2? The numbers which are not multiples of 2 are called odd numbers. So the numbers 1, 3, 7, 9 and so on are odd numbers. This concept
is very important no matter which grade you're in. Multiples of 2, even, non-multiples of 2, odd. And now 12 can be written as 1 multiplied by 12. It can be written as 2 multiplied by 6 and 3 multiplied by 4. These are the only possible combinations. Each of these numbers என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க, அதாவது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து 650 பிளான்ட் இருக்கு, 340 மீட்டர் உயரம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேர் கயான் டவர். அது வந்து 2013 கட்டி முடித்தோம். அது 80 மாடி. இந்த ஷேப்பில் கட்டின, துபாயில் கட்டின முதல் பில்டிங். அது அமெரிக்காவில் டிசைன் பண்ணி பண்ணோம் அந்த பில்டிங். அது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக வீடுங்க. பக்கெட் எங்கப்பா? மணல் இதெல்லாம் தண்ணி பக்கெட்ல எங்க? தீயணைப்பு துறையிலிருந்து வர்றாங்க. அவங்க வந்து பாதுகாப்பான முறையில் விபத்து இல்லாமல் பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டெமோ பண்ணிக்காம
எல்லாருமே ஒதுக்கி எடுத்துக்கணும் சரியா?